எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இதை எப்படி சரி செய்ய போறேன்னே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இப்படி இருக்க பிரச்சனைக்கான தீர்வை உங்ககிட்ட இருந்தே கண்டுபிடிக்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அதோட பவரை வச்சு உங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனும் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் அடைய முடியும். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இதுதான் பிரபஞ்சத்தோட விதின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரபஞ்சம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கணும் தெரியும். ஆனா அதை எப்படி கேட்கணும்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்ப நான் சொல்ல போற மெத்தடை பண்றதுனால நீங்க கேட்கறது கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் உங்க மைண்டையும் பாடியையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்க முடியும். தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னா இந்த மெத்தடை பண்றது மூலமா நல்ல தூக்கத்தையும் அடைய முடியும். அப்படி என்னதான் மெத்தட்னு கேட்குறீங்களா? அதுதான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது ஓசே சில்வாங்கிற சைக்காலஜிஸ்ட். சில்வா மைண்ட் கண்ட்ரோல் புக்கோட ஆத்தரும் இவர் தான். இவர் இன்னைக்கு உயிரோட இல்லைனாலும் சில்வா ஆர்கனைசேஷன் இந்த மெத்தடை பயன்படுத்தி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மெத்தட் எப்படி உருவாச்சு, இதை பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்க பிரைன் 45. ஓசே சில்வாங்கிறவரு எலக்ட்ரானிக் ரிப்பேர்மேனா இருக்காரு. இவருக்கு எலக்ட்ரிக் ஒர்க்லையும் அதுல இருக்க எலக்ட்ரிக் வேவ்ஸ் பத்தி கத்துக்கிறதுலையும் ஆர்வம் அதிகமா இருந்தது. அதே அளவுக்கு மெடிடேஷன் பண்றதுலையும் மென்டல் ட்ரைனிங்லையும் ஆர்வம் இருந்தது. இவர் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறதுனால எப்படி ஒரு ப்ராப்பரான சர்க்கியூட் எலக்ட்ரிக் எனர்ஜியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு கம்மியான ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குமோ அதே பிரின்சிபலை அப்படியே பிரெயினுக்கு அப்ளை பண்ணுறாரு சில்வா. இது கூட ஹிப்னாட்டிசமை கம்பைன் பண்ணி புது மெடிடேஷன் மெத்தடை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மெத்தடை அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணி அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, நம்ம பிரெயின் எப்போ கம்மியாக ஆக்டிவாக இருக்கோ அப்போ தான் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுது. ஸோ பிரெயினோட ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணி ஒரு மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை கண்டுபிடிக்கிறாரு. இதை அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணி அவர் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மெத்தடு பண்ணுறதுனால மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம உடம்புல ஏற்பட்ட நோயை ஹீல் பண்ணலாம், நமக்கு வேணும்னு நினைக்கிற விஷயத்த விஷுவலைஸ் பண்ணியே அடையலான்னு சொல்கிறாரு. இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை பண்ணுறதுக்கு முதல்ல ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகணும். நம்ம பிரெயினுக்கு வெவ்வேறு ஸ்டேட் இருக்குது. பீட்டா ஸ்டேட், ஆல்ஃபா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட். அதாவது நம்ம பிரெயின் சில வேவ் லென்த்தில் இருக்கும். பீட்டா ஸ்டேட்டில் இருக்கும்போது 12லேருந்து 30 ஹெர்ட்ஸில் இருக்கும். இது நம்ம கான்சியஸாக முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வேவ் லென்த்தோட ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை கான்சியஸாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் பிரெயின் பீட்டா ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆல்ஃபா ஸ்டேட் இது 8லேருந்து 12 ஹெர்ட்ஸில் இருக்கும். நம்ம தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க ஸ்டேட். அதாவது தூக்க நிலையில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு எல்லா உணர்வும் இருக்கும். உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உணர முடியும். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இந்த நிலையில தான் இருப்போம். கண்களை மூடி ஆழ்ந்த நிலையில இருப்போம், ஆனா தூங்கிட மாட்டோம். நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு உணர முடியும். அடுத்ததா தீட்டா ஸ்டேட் 4லேருந்து 8 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். இந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். கடைசியா டெல்டா ஸ்டேட் இது 4க்கு கீழே இருக்க ஹெர்ட்ஸ்ல தான் இருக்கும். இது நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம பிரெயின் இந்த டெல்டா ஸ்டேட்ல தான் இருக்கும். இப்போ ஓசே சில்வா என்ன சொல்றாருன்னா, இந்த மெடிடேஷனுக்கு தேவையான ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போது பிரெயின் கொஞ்சம் எனர்ஜியை மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி பீட்டா ஸ்டேட்டை விட அதிகமான விஷயங்களை பண்ண முடியும்னு சொல்றாரு. நாம பீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது வெளியுலகத்துல தெளிவா என்ன நடக்குதுன்னு தொட்டு உணர்ந்து அந்த விஷயத்த பண்ணுவோம். ஆனா நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு உணர முடியாது. அதாவது ஒரு நாள் ஃபுல்லா எல்லா வேலையும் செஞ்சிருப்பீங்க, ஆனா மூச்சு எப்படி விட்டோன்னு கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதே ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போது அமைதியான நிலையில இருப்பீங்க. உங்க உள் உணர்வை கவனிக்க முடியும். உங்களோட என்ன அலைகளையும் அதோட அதிர்வுகளையும் கவனிக்க முடியும். நாம காலையில எந்திரிக்கும் போது ஒரு தூக்க கலக்க நிலையில இருப்போம். அந்த நேரத்துல எந்திரிச்சதும் மொபைலை நோண்டாம சில்வா சொல்லுற மெடிடேஷனை பண்றது மூலமா இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போக முடியும். இந்த நிலையில இருக்கும்போது தான் நீங்க நினைச்ச விஷயத்த அடைய முடியும்னு சில்வா சொல்றாரு.
எப்படி ஒரு மொபைல்ல கரெக்டான நம்பருக்கு கால் பண்ணும்போது யாருக்கு கால் பண்றீங்களோ அவங்களுக்கு கால் போகிற மாதிரி இந்த ஆல்பா நிலையில இருந்துட்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த எண்ண அலைகள் கரெக்டா போய் சேர்ந்து நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துல எனர்ஜியையும் எண்ண அலைகளையும் சரியா பயன்படுத்தினா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது நமக்கு கிடைக்கும். இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோலுங்கிற மெடிடேஷனை எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செட் அலாரம். இந்த மெடிடேஷனை பண்ணும்போது நம்ம பிரெயின் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும். இந்த ஸ்டேட் தூக்கத்துக்கு முன்னாடி நிலைங்கிறதுனால நம்ம தூங்கிட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால 15 to 20 மினிட்ஸ்க்கு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. இது நீங்க தூங்கிட்டா உங்களை எழுப்பி விட உதவியா இருக்கும். செகண்ட் ஸ்டெப், ஸ்ட்ரைட் ஸ்பைன். இந்த மெடிடேஷனை உக்காந்தும் பண்ணலாம் இல்ல படுத்துக்கிட்டும் பண்றதுனாலும் பரவாயில்ல. ஆனா உங்க முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உக்காந்து இருந்தா உங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி நிமிர்ந்து உட்காருங்க. அப்போதான் இந்த காஸ்மிக் எனர்ஜி உங்க காலில் ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல மேலே வந்து உங்க மூளையை வந்து சேரும். அதுக்கப்புறம் தான் உங்க பிரெயின் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும். ஸ்டெப் 3, க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ கண்களை மூடி 20 டிகிரி இருக்க மாதிரி பாருங்க. அதாவது கண்களை மூடியே உங்க புருவத்துக்கிட்ட பார்க்குற மாதிரி பாருங்க. இதை பண்ணும்போது தலைவலி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா கண்களை நேராகவே வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4, 3 ஃபிங்கர் டெக்னிக். இப்போ உங்க 3 விரலையும் ஒன்னா சேர்த்து வைங்க. அதாவது நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் 3 விரலோட நுனியையும் டச் ஆகிற மாதிரி வைங்க. இந்த டெக்னிக் நீங்க ஆல்ஃபா நிலைக்கு போக உதவியா இருக்கும். ஸ்டெப் 5, ஆல்ஃபா ஸ்டேட். கண்களை மூடி மெதுவா மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. இப்போ 100ல இருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸ்ல எண்ணுங்க. இதை பண்ணி முடிச்சதும் 50ல இருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸ்ல எண்ணுங்க. அப்புறம் 25ல இருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸ்ல எண்ணுங்க. இதை பண்ணும்போது உங்க மைண்ட் அமைதியாகுது. ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போறேன்னு யோசிச்சுக்கிட்டே ரிவர்ஸ்ல எண்ணுங்க. ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இதை தொடர்ந்து 10 நாளுக்கு பண்ணதுக்கு அப்புறம் 25ல இருந்து 0 என்றதுக்குள்ளேயே ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 5ல இருந்து 0 என்றதுக்குள்ளேயே ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க. எப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரீங்களோ அப்போ மார்னிங் மட்டும் இல்லாம எந்த நேரத்துலையும் உங்களால ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஸ்டெப் 6, விஷுவலைசேஷன். உங்க மூளை ஆல்ஃபா நிலையை அடைஞ்சதுனால ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த நேரத்துல உங்க மைண்ட்ல ஒரு ஒயிட் ஸ்கிரீனை இமேஜின் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன்ல உங்களை கஷ்டப்படுத்துற விஷயங்களை இமேஜின் பண்ணி ஒரு படத்தை ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி விஷுவல் பண்ணி பாருங்க. அது உங்களை விட்டு போனவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க பண்ண தப்பா இருக்கலாம், எப்பவுமே நீங்க நினைச்சு ஃபீல் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் விஷுவல் பண்ணி பாருங்க. ஸ்டெப் 7, ஸ்வைப் ரைட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த எல்லாத்தையும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு தள்ளி விடுங்க. மொபைல்ல எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு தள்ளி விடுங்க. இப்படி பண்றதுனால இந்த கஷ்டங்கள்லாம் முடிஞ்சதுன்னு உங்க மூளைக்கிட்ட மறைமுகமா சொல்றீங்க. மறந்து கூட ரைட்ல ஸ்வைப் பண்றதுக்கு பதிலா லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் 8, இமேஜின். இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழிச்சிட்டோன்னு உங்ககிட்டயே சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப இமேஜின் பண்ணுங்க. அது உங்களோட தெளிவான இலக்குகளா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இப்படி கற்பனை பண்ற விஷயம் உங்க ஆள் மனசுல போய் பிரபஞ்சம் கிட்ட போய் சேரும். இந்த நேரத்துல நெகட்டிவான தாட்ஸ் எதுவுமே யோசிக்க கூடாது. தீர்வு வேணும்னு நினைக்கிற பிரச்சனையை பத்தி நினைக்கலாம். அப்படி நினைக்கும் போது அதுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தீர்வே இல்லாத நடந்து முடிஞ்ச நெகட்டிவ் தாட்ஸை பத்தி யோசிக்கவே கூடாது. ஸ்டெப் 9, பிலீவ். கடைசியா நீங்க நினைச்சது எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரி நம்பணும். அதை ஃபீல் பண்ணணும். இப்படி சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை பண்ணி பயனடைஞ்சவங்க சொல்றது என்னன்னா, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்குன்னு, நிம்மதியான தூக்கத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் மெமரி பவரும் கவனத்திறனும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நோய்கள்ல இருந்து குணமாயிருக்காங்கன்னு, இலக்க நோக்கி போக தெளிவான பார்வைக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் உங்களுக்கும் உதவியா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.